இங்கே வந்திருக்க பிரசன் மீடியா அனைவருக்கும் நன்றி. இது சிறை இன்னைக்கு ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ட்ரைலர் பார்த்துருப்பீங்க. இதில் விக்ரம் பிரபு சார் நடிச்சிருக்காரு, அக்ஷய்குமார் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. தமிழோட கதை இது. அவருடைய கதையை திரைக்கதை இயக்கம் ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் தேவை. கட்டாயம் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அவர் தான் டைரக்டர், அவரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். இதில் சுரேஷ் ராஜ்குமாரி. தமிழ் உங்கள் எல்லாருமே தெரியும், என்னோட டானாக்காரன் டைரக்டர். பட் அதுக்கும் மேலே பெரிய நடிகரிங்க. ஸோ அதனால் சார் நீங்கள் பேசுகிறீங்க. நன்றி. நான் படத்தை நீங்கள் தான் கொண்டு சேர்க்கணும். அதனால் உங்களை சந்திக்கிறதுல படத்தை பற்றி பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா. இப்போ படம் சிறை அது நிஜமான சிறைக்குள்ளேயே ஷூட்டிங் எடுத்தீங்க? இல்லை சார், சிறைக்குள்ளேயே ஷூட் பண்ணல. சிறைக்குள்ள ஒரு 2 நாள் எடுத்தோம். உள்ள முழுக்க நமக்கு பர்மிஷன் கிடையாது, அதான் செட் போடுறாங்க சார். இது இவருடைய லைஃப்ல நடந்தது. ஒரு ஒரு சிறைவாசியை கோர்ட்டு கூட்டிட்டு போற இதுல 2 பேருக்குமான உறவு தான். ஸோ அதை என்ன இவருடைய லைஃப்ல நடந்ததை நான் கொஞ்சம் எடுத்து ஒர்க் பண்ணிருக்கேன். நீங்களா வெற்றிமாறன் அவங்களோட அவங்களுடைய பாதிப்பு இல்லை சார். பாதிப்பு மீன்ஸ் என்னன்னா, நமக்கு ரியல் லைஃப் க்ளோஸ் டு கிட்ட போய் பார்க்கறது இருக்குல்ல. ஸோ அவருடைய பார்வையோட நம்ம போய் பார்க்கறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் ரொம்ப அவையில போக மாட்டார். அந்த இதில் பார்ப்பார். நம்ம கூடவே இருக்கும்போது நமக்கும் அதை சும்மா ஏனத்தானோ ஒன்று பண்ணிடக்கூடாதுன்றத இருக்கு. பட் அப்படிதான் அதை நம்ம பண்ணியிருக்கோம். சார் சிறைவாசி அவங்க படுற கஷ்டம் அப்படியான கதை இல்லை சார். சிறைவாசிகளை பற்றின கதை இல்லை. சிறைக்குள்ள ஒரு சிறைவாசி பற்றின கதை, சிறைவாசிகள் பற்றின கதை. எனக்கு வெற்றிமாறன் சார் சாயல்னா அவரோட படங்களை பார்த்துருக்கேன், அவரோட ஒர்க் பண்ணதில்லை. ஏற்கனவே தமிழ் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. அவங்க 2 பேருமே பேசுகிற விதம், எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் ஒரு கேள்வி கேட்டால் அதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கங்கிற ஒரு சிமிலாரிட்டி இருந்துச்சு. தமிழ் சாரோட கதை, இந்த கதையை எடுத்து சுரேஷ் சார் எடுத்துகிட்டு வந்துருக்கு போது நான் எனக்கு கதை ஃபஸ்ட்டு பிச் பண்ணது தமிழ் சார் தான். ஏன்னா ஏற்கனவே நல்லா தெரியும், பழக்கம் உண்டு. ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் சார் டிரெக்டரே வர சொல்லுங்க சார் சொல்லி அவர் ஃபுல் கதையை சொன்னார். ஸோ அதுலேயே அவங்க பேசுகிறதுலே ஒருத்தர் விட்டால் இன்னொருத்தர் டக்குன்னு கரெக்டாக எடுக்கிற மாதிரி தான் சிங்கில் இருந்தாங்க. ஐ திங்க் அது சேர்ந்து ஒர்க் பண்ணதால தான் வெற்றி சாருக்கு அடியில் ஒரு படம் எடுக்கிறோன்னா எல்லாருக்கும் அந்த படத்தை பற்றி தெரியணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு கமராடரி இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ஒர்க்கிங் ஸ்டைலாகவே 2 பேருமே பயங்கர ஹார்ட் ஒர்க்கர்ஸ். ஸோ எனக்கு அது ஜென்ரலாகவே ஹார்ட் ஒர்க்கர்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம், அது பண்ணிகிட்டு இருக்க போது மித்தவங்க எல்லாருமே அதே அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் போட போது வேலை நல்லா வரும். வேலை நல்லா வந்துச்சுன்னா படம் நல்லா வரப்போகுது. அப்படிதான் அந்த இந்த படம் நல்லா வந்திருக்கு, சந்தோஷத்துல நம்ம உட்காந்துருக்கோம். ஸோ அது அப்படிலாம் இல்லை சார். ஐ மீன் டானாக்காரர்கள் ட்ரில்லு ஜாஸ்தி. ஆமாம், அதில் ஆக்சுவலி அவர் போலீஸ் கதை அப்படின்னு சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா திருப்பி ஒரு 15 கிலோ இலக்கிடுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. பட் இல்லை சார், கொஞ்சம் வெயிட் ஏறணும் தான் சொன்னேன். வெயிட்டு போடுறதா கஷ்டம், இலக்கிறது தானே கஷ்டம். நான் டக்குன்னு போட்டு வந்தாச்சு. பட் அதோட ஒரு டிராவல் இருக்கு. அறிவுங்கிற கேரக்டர் அந்த படத்துல, இதுல கதிரவன்கிற கேரக்டர், இந்த கேரக்டரோட டிராவல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நீங்க கேட்க போது இந்த கதை என்னத்தை பத்தி அதை பத்தியான்னு கேட்க போது நிறைய கேரக்டர்ஸை பத்தி, இந்த கேரக்டர்ஸ்லாம் ஒன்று வரப்போது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அக்ஷய்குமார் இஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட் இன் திஸ் மூவி. ஐ திங்க் ஒரு 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 எனக்கு நான் பார்த்ததில்ல, நான் பழகுனதில்ல, ஒரு முதல் படத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி தெரியாமல் வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. பட் ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. இஸ் டன் ஒண்டர்ஃபுல் ஜாப். ஸோ ஒரு 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 டீமாகவே ஒரு ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறது இவர்கிட்டேருந்தும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறது. சார் 43 days. 43 days of hard work.
அவ்வளோ ஈஸியாக விடல. சார் அவங்களுடைய வாழ்க்கை உண்மை சம்பவம் ஆமா, நான் நீங்க பார்த்தது இல்லை, நான் வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நான் நிறைய பேசியிருக்கேன். நான் 12 இயர்ஸ் போலீஸ்ல இருந்தேன். இப்போ வேலூர்ல நான் ஏஆர்ல இருந்தப்ப ஒரு இன்சிடென்ட், சின்ன இன்சிடென்ட் தான். அதை நானும் சுரேஷ் சார், வெற்றிமாறன் சார் அசிஸ்டன்ட், அப்போ இருந்து அந்த கதையை பற்றி பேசிட்டே இருப்போம் நிறைய. அப்புறம் எழுத ஆரம்பிச்சப்போ அது கதையாக மாறிச்சு. அப்புறம் சுரேஷ் சார் வந்து அவரும் இந்த கதையில் நிறைய முன்னாலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் அவர் லலித் சார் கதை சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையை வந்து ஓகே பண்ணதுக்கு லலித் சாருக்கு முதல்ல நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த கதை சொன்ன உடனே ஓகேன்னு சொல்லிட்டு வந்து எங்களை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதே மாதிரி சுரேஷ் சாரையும் அவர் தான் சூஸ் பண்ணார். ஸோ ஒரு படமாக வர்றதுக்கு அவர் ஒரு மெயின் காரணம். அதனால் உங்கள் மூலமாக அவருக்கு நன்றி சொல்லுங்கள். வாய்ப்பே இல்லை. விடுதலைக்கு இதுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. இது வந்து ஒரு இந்த ஏஆர்ல உங்களுக்கு எஸ்கார்டு கூட்டு போவாங்கல்ல ஜெயிலுக்கு, அந்த அப்படி கூட்டு போகும்போது ஒரு பையனுக்கும் ஒரு போலீஸ்கான ஒரு உறவு வரும். அந்த உறவுல வந்து கதை துவங்கி அப்படியான கதை தான் விடுதலை. இல்ல இல்ல, கனமான கதையை அது தேர்வு பண்றாரு. அதுவும் இல்லாம எங்களுக்கு பிடிச்ச எங்களோட ஃபேவரட்ல இருக்கிற நாங்க சொன்னா உடனே போய் பாக்குற ஒரு ஹீரோ அவர் இருக்கிறனால உடனே கதை எழுதுனா உடனே தோன்றாரு எங்களுக்கு. அப்படிதான் எப்படி இருக்கணும்னு கேக்குறீங்களா? எப்படி இருக்கணும்னு கேக்குறீங்களா? இல்ல இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறீங்களா? உங்களுக்கு தான் தெரியுமா எப்படி இருக்குன்னு. தனியா நான் சொல்லணுமா? தானாக்கான படம் எடுத்துருந்தீங்க, அதோட இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் கேட்டு தான் வந்துருக்காங்க. தாக்கம் தான் அப்படி போலீஸோட இதுல அப்படி எடுத்து மாதிரி காட்டிட்டு அதுல நீங்க படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த போலீஸோட டிபார்ட்மெண்ட்ல பார்த்துருக்கீங்களா? இல்ல, நான் டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியில வந்துட்டேன். அது மாறிச்சா இல்லையான்னு தெரியல. நான் மாறணுங்கிறதா என்னோட விருப்பம். இல்ல இல்ல, அது ஐ மீன் அது 8 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க இந்த படத்தை. அந்த டைம்லயே என்கிட்ட வந்து சொன்னாங்க இப்படி அவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே அதை பண்றாங்க. ஓகே பண்ணுங்க சார் அப்படின்னு. அது எனக்கு பொதுவாகவே வந்து ஒரு படத்தை எடுத்து திருப்பியும் அதை போய் தொடணுமான்னு ஒரு கேள்வி ஒன்று வரும். அது கும்கியோட கதை வந்து அதுதான் முடிவு. அதுக்கப்புறம் அதை எப்படி எடுத்துட்டு போறோங்கிறத போய் தொட்டா அது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பத்தி பிரபு சோலமன் சாரும் என்கிட்ட பேசல, நானும் அதை பத்தி கேட்கல. ஏன்னா ஒரு பீஸ் ஓகே குக்கிங்கிற ஒரு படம் அது எப்படி இருந்துச்சு, எப்படி ஓடுனுச்சு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த கதை அவ்வளோதான் அப்படிங்கிறது நான் முடிவு பண்ணிட்டேன், அவரும் முடிவு பண்ணியிருக்காரு. பட் அதையும் தாண்டி கும்கிங்கிற ஒரு பேரை வச்சு படம் எடுத்தாங்கன்னு தெரியும் தவிர எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் சம்மந்தப்படுத்திக்கணும்னு நான் விரும்பல. ஏன்னா அது ஒரு கும்கி இருந்தா போதும். இல்லைங்க பார்க்கல, இல்லை நான் ஷூட்டிங்ல இருந்தேன். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் தமிழ்ல அறிமுகம் அதுபோல அவங்க அப்பாவுடைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அது நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட்ஸ் போட்டு நீ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. அதான் எனக்கும் கதை கேட்கும் போதே அப்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. கதை சொல்லும் போதே வந்துட்டு நல்லா இருந்துச்சு, முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு பண்ணணும், நீ ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணிட்டு பண்ண போகிறேன். அவர் வந்து ஒரு இல்ல அவர் நல்லாவே பண்ணியிருக்காரு. என்னன்னா இப்போ நம்ம எடுத்ததுமே இப்போ ப்ரொடியூசர் சன்ன்றனால அப்படியே உள்ள வரதுன்றதும் ரொம்ப இதுதான். பட் அவருக்கு வந்து நாங்கள் ஒரு ட்ரைனர் சூரியன் ஒருத்தர், அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்தாரு. யாருக்கெல்லாம் வந்து நடிப்புக்கான இது தேவைப்பட்டதோ எல்லாரையுமே அவருடைய கண்ட்ரோலில் கொடுத்து இவரை வந்து கூட்டிகிட்டு அந்த ஊருக்கு சிவகங்கையில போய் அங்கே தங்க வச்சு இவங்க அனிஷ்மா எல்லாம் போய் தங்கி நல்லா ஒர்க் ஷாப் பண்ணாங்க. அந்த ஒர்க் ஷாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கான்ஃபிடண்டா நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களால் ஷூட் போக முடியுது. ஸோ அதில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. கண்டிப்பா என்ன கேட்டீங்கன்னா நல்லா இருக்கு, நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இந்த படத்துல வந்தாங்க. அப்போ இப்போ வந்து படம்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட, சுரேஷா டைரக்ஷன், தமிழ் சார் ரைட்டர், விக்ரம் ப்ரொடியூசர் கூட, அக்ஷய் கூட, நந்தா கூட, மாரி சார், அந்த டீமாவே எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீம் கூட. இந்த கதையில இந்த கலர்ஸ் இந்த கேரக்டர் ப்ளே பண்ண முடிஞ்சிருக்கு. அதுக்காக என்ன சூஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் ப்ரெட்டாக பேசுனேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா
really glad இப்படி ஒரு மூவில நான் ஃபர்ஸ்ட் நான் நடிச்சிருக்கேன். இந்த இப்படி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ அதுக்கு நான் செவன் ஸ்கிரீன் ப்ரொடக்ஷனுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ தமிழ் சாருக்கும் நன்றி சொல்லணும். அவர் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணுவார், நிறைய என்னை நம்பினவர். ஸோ ஐ ஹோப் நம்பிக்கை நான் நிறைவேற்றினாங்க. அப்கோர்ஸ் அவரோட அவரோட விஷஸ் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் காலாக வந்து டானாக்காரன் பார்த்துட்டு அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாரு. ஸோ அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு டானாக்காரன் டைரக்ட் பண்ண அவரோட கதை சிறை இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ். ஸோ அவருக்கும் டானாக்காரனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குங்கிறது திருப்பியும் ப்ரூவ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து. ஆமா, என்ன எல்லாருக்கும் அதான் இல்ல சின்ன வயசுல பார்த்த படம் தான். ரஜினி சாரோட படங்கள் வந்து நீங்க பார்த்து வளர்ந்து அதை ஞாபகம் இருந்துச்சுனாலே அது கிளாசிக் தான் இருக்கும். ஸோ திருப்பி ரீவிசிட் பண்ற படங்கள் வந்து படையப்பா, முத்து, இந்த 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 படம் எப்பவுமே டாப் 2ல இருக்கும். ஸோ சொல்லவே வேணாம், ரம்யா கிருஷ்ணன் அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ். ஸோ ரிலீஸ் ஆயிருக்கு, திருப்பி போய் பார்க்கணும். தமிழ் சினிமால நிறைய போலீஸ்லாம் அந்த மாதிரியான ஒரு பருமுறை படத்துக்கு ஒரு காமெடி அதை உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அது என்ன சொல்ல வர, ஏன்னா அதை நம்ம கூப்பிட்டு போறாங்க, நிறைய அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த அலவன்ஸ் கூட நிறைய கிடைக்கல. அந்த மாதிரி கேட்கல இல்ல என்னன்னா நீங்க சொன்னதுதான் 11 பேர் கிடைக்கலன்றதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மைதான். அப்புறம் நான் கை காசு போட்டும் கூட்டிட்டு போறவங்களும் இருக்காங்க, ரொம்ப இது பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா நமக்கு நெருக்கமான கொஞ்சம் நெருக்கமா பக்கத்துல போய் பார்க்குற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு போக்கு தான். உங்களுக்கு தெரியும், ஓடிடி வந்து நிறைய பிரச்சனைகளை போயிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு கதை படங்கள் வந்தா நிறைய நிற்கும் அப்படின்னு சினிமாவே நம்ப ஆரம்பிச்சுது. அதனால சின்ன சின்ன படங்களுக்கு வந்து பெரிய கலெக்ஷன் வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது இன்னொன்று என்னன்னா, தேட்டருக்கு மக்கள் இப்போ அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா, கண்டிப்பா. நான் இப்ப அடுத்த படம் மார்ஷல் பண்ணிட்டு இருக்கேன், காட் சார் வச்சு முடிச்சுட்டு விக்ரம் சார் வச்சு ஆரம்பிச்சேன். மியூசிக் வந்து ஜஸ்டின் பிரபாகர் சார் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. 3 சாங் இருக்கு. ஜஸ்டின் பிரபாகர் 3 சாங் இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருக்கு. மாதேஷ் மாணிக்கம் வந்து கேமரா, வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. நாங்கள் 2 பேரும் காலேஜில் ஒன்றா படித்தவங்க, ஒரே கிளாஸ்மேட்டு. ஸோ அதனால வந்து மாமா மச்சான் அப்படி ஒரு இது. ஸோ அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எல்லாமே ஒர்க் பண்ணுறது. ஆர்ட் டைரக்டர் வந்து ராகவன், அவன் எனக்கு ஒரு காலேஜ் ஜூனியரு. ஸோ இன்னும் மற்ற இப்போ எடிட்டர் வந்து ஃபிலோமின் ராஜ், அவர் எனக்கு ரொம்ப, அவரும் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய சப்போர்ட்டிவோட இந்த படத்தை வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். எதையுமே சிங்கிள் ஹேண்டடாக இல்லாமல் எல்லாம் யூனிட்டாக சேர்த்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னவா இருக்குன்றது நமக்கு புரியும். அது ஐ திங்க் அது என் மூட பொறுத்து இருக்கு சார். அது சில விஷயங்கள் வந்து தானா நடக்கும். நம்ம விதவிதமா கதைகள் எடுத்துட்டு வரணும்னு ஆசை. அந்த விதத்துல தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சிறை வந்திருக்கு, அடுத்தடுத்து வரதுல உங்களோட கலகலப்புலாம் வரும் நம்புறேன். அதிகமா தமிழ் ரசிகர்கள் மலையாள படங்களை தேடி பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் அது ஆமா சார், அது வந்து கோவிட்ல நடந்த ஒரு இது. ஐ திங்க் அதனாலதான் வந்து ஒரு படத்தை ஒரு சர்டன் பட்ஜெட்குள்ளார முடிக்க முடியுங்கிற இதுவும் நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. ஏன்னா மலையாளம் இண்டஸ்ட்ரியில அவங்க தே டூ ஸ்மால் பட்ஜெட் அண்ட் குட் மூவிஸ். இது என்னைக்குமே இருக்கிற ஒரு ட்ரெண்ட் தான் சார். ஆனா
கோவிடால என்டையர் வேர்ல்டு அப்படியே ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் ஆட்டம் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ சினிமாவே அந்த மாதிரி ஆகி எல்லாருக்கும் வந்து சினிமா இன்னும் ஜாஸ்தி சினிமா பார்க்க ஆரம்பிச்சு, சரி ஒரு கதை தான் முக்கியம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மக்கள் மாறப்போது தான் திரையில வர கதையும் மாறும். அப்படிதான் எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாங்க பண்றதே தான் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்க செய்யற சாயல்ல ஆடியன்ஸும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ சிறை நிச்சயம் அதை பூர்த்தி பண்ணும். ஒரு சில நடிகர்கள் குறிப்பாக நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தமிழ் சார், அதாவது தமிழ் ரசிகர் ஒரு உண்மைக்கு அருகில் வந்துட்டு அது எடுத்துக்கலாமா படம் பார்க்கறது? இல்ல எப்போதுமே நீ உங்களுக்கு தெரியும், இந்தியன் இண்டஸ்ட்ரியில வந்து எடுத்துக்காட்டா இருந்ததே தமிழ் இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா நம்ம தான் நிறைய இந்த மாதிரி பாலச்சந்திர சார்ல இருந்து நிறைய புதமான படங்கள் நம்ம தான் முத எடுத்து வந்திருக்கோம். எல்லா இண்டஸ்ட்ரியுமே நம்மளை திரும்பி பார்த்த காலம்லாம் ஒன்று இருந்துச்சு. இப்ப மாறி திருப்பியும் அது வந்து வர்றதுல சந்தோஷம் தான். நம்ம சொல்றோம் மலையாள படங்களை நம்ம பயங்கரமா விரும்பி பார்க்குறோம். அவங்க ஆடியன்ஸு எங்களோட டெக்னீஷியன் அவங்க பயங்கரமா தமிழ் சினிமாவை தான் பார்க்குறாங்க. நாங்கள் அடுத்த நாள் சந்திச்சா கூட முதல் நாள் வந்து தமிழ் சினிமாவை பற்றி சொல்லிடுவாங்க. அவங்க அந்த படம் பார்க்குறாங்க சொல்லி நமக்கும் மலையாளிக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கும். இங்க இருக்கிற இப்ப மார்ஷல்ல வந்து குறைஞ்சது 7 மலையாளி நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப நெருக்கமா இருக்கும் அவங்க நடிக்கிறது, நம்ம இதில் போறது. இதுனா ரொம்ப ஆரோக்கியமான விஷயமா பார்க்க. புது படங்கள் வெளியாகி தியேட்டர்கள் நிறைய சப்போர்ட் பண்றது கம்ப்ளீட் நிறைய ஆனா ரீ ரிலீஸ் அதிகமாக வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் கூட போன ரசிகர்கள் சொன்னாரு, ஹீரோக்கள் நிறைய பணம் வாங்கினாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய கம்ப்ளைண்டா இருக்கு. எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவன் படம் எடுக்கிறதால சரி. சின்ன பட்ஜெட் படங்கள் குற்றச்சாட்டு ஆரம்பத்தில் அது இருக்கு. அந்த பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு தான் அந்த பிரச்சனைலாம் தெரியும். நாங்கள் தனியாக சொல்லணுமா? அது வந்து ஒரு தயாரிப்பாளர் அவங்க பேச வேண்டிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓடிடி தான். ஓடிடி வந்து ஒரு பெரிய ஃபிஷ்ஷாக இருந்துச்சு ஒரு டைம்ல. அது வேகமாக வந்து புஷ் பண்ணுச்சு. இப்போதான் ஒண்ணுமே இல்லாமல் அப்படியே நிற்கிது. அது திருப்பி வந்து தேட்டர் தான். எங்களுக்கு பெரிய நம்பிக்கையை நீங்க அடுத்தடுத்து வர படங்கள் 100 கோடியை தாண்டி மக்கள் வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க தேட்டர்ல. நீங்க அதுக்கு வரிசையா 10 படங்கள் சொல்லலாம் இப்பயே உட்கார்ந்து. ஸோ ஆடியன்ஸ் தேட்டர் நோக்கி வராங்க. எங்க டார்கெட் ஆடியன்ஸ் தான், எங்க டார்கெட் தேட்டர் தான். ஸோ நாங்க அவங்களை நம்பிதான் தேட்டருக்கு வர்றோம். மக்கள் எங்களை கொண்டாடுவாங்கன்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. போலீஸ் கிட்ட சிகரம் இப்போ சிறை இதே லெகசியை ஃபாலோ பண்ணலாம். இல்லைங்க, அதுதான் கதை முக்கியம். இப்போ சிகரம் தொடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் சன். டானாக்காரன் வந்து யாருமே பார்க்காத ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியா அது. அண்ட் இதுவும் ஐ திங்க் இட்ஸ் ஒரு மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும். பட் இது அகேன் மோர் ஹியூமன் அட் த சேம் டைம் இது கமர்ஷியல் படம் தான். இது டானாக்காரன் நீங்க கமர்ஷியலான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கமர்ஷியல்னு சொல்லுவேன். அதோட கமர்ஷியல் இது. ஏன்னா இதுல வந்து லவ்ங்கிற ஒரு விஷயம், எமோஷன் ஜாஸ்தி இருக்கு இதுல. ஸோ நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ போலீஸ் கதையா இருந்துச்சுன்னா கூட அதுலேயே மாற்றம் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் சிறைங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் ப்ரொடக்ஷனாகவும் இருக்கட்டும். இப்போ லலித் சார்லாம் வந்து சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவர். அவருக்கு இது வந்து பெருமை சேர்க்கிற ஒரு படமா இருக்கும். இல்ல சிறைப்படம் பத்தி நாங்க சொல்லணும்னா, சிறை வந்து நான் ஒரு போலீஸ் இன்சிடென்ட் தான். நான் இருக்கும்போது நான் அந்த இன்சிடென்ட் தான். அந்த இன்சிடென்ட்டை இவற்றெல்லாம் நான் சுயசார்ட்டு நானும் வெற்றி சார் அசிஸ்டண்டா இருக்கும்போதே நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் சார் இல்லை, இதை நம்ம படமா பண்ணலாமா, இதை கதையை எழுதலாமேன்னு தோணிச்சுருக்கு. அப்படி ஒரு ரொம்ப நம்ம சொல்றோம்ல, ஒரு ஒரு உண்மை கதையை எடுத்துட்டு அதை கொஞ்சம் புனைவுகளோட எழுதுனா எப்படி இருக்குன்னு அப்படி சுரேஷ் சார் அதை மாற்றி எழுதியிருக்காரு. அதனால ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாகவும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு தேர்ட்டிக்கல் ஃபிலிமா அது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம். அது நீங்க தான் படம் பார்த்து சொல்லணும். இல்ல ரிவ்யூஸ்னா உங்களுக்கே தெரியும் எந்த ரிவ்யூஸ் வந்து படத்தை பத்தி பேசுறாங்க, எந்த ரிவ்யூஸ் வந்து ரிவ்யூ பண்ணுங்கிறதுக்காக பேசுறாங்க. அதுக்குள்ளார நம்ம இறங்கணும்னு இல்லை. ஒருத்தரும் வந்து படம் பார்க்குறாங்கன்னா அது அவங்களோட வியூஸ். சில நேரத்தில் நானே கடுப்பில் ஒரு படத்தை பார்த்தா எனக்கே அந்த படம் பிடிக்கவும் கூட ஆகும்.
ஸோ அதனால வந்து ஆனால் அது ஒரு வேலையாக பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் இடம் கொடுத்து அது பண்ணணும். அவங்க பண்ணுறதுல எங்களுக்கு அதில் ஓ ஆமாம்ல இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒன்று பேசுனாங்கன்னா ஓகே. அதில் ஏதோ ஒன்று வச்சு விட்டு பண்ணால் அதுதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் அதுவும் ஒரு பிஸ்னஸ் ஆக்கி விட்டாங்க. அது பிஸ்னஸ்ங்கிறத தாண்டி சினிமாங்கிற ஒரு ஆர்ட், அந்த ஆர்ட்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நீங்கள் அதை பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். வேற யாரு சார் இந்த படத்துல இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் வேற யாராவது நிறைய பேர் நடிச்சிருக்காங்க சார். என்னன்னா லிஸ்டா உங்களுக்கு பேரா வந்து இது பண்ணோம்னா மூணா ரமேஷ் சார் நடிச்சிருக்காரு. அப்புறம் இல்ல இந்த நிறைய கதாபாத்திரங்கள் வந்து இந்த உண்மைக்கு நெருக்கமா இருக்கணுங்கிறக்காக நிறைய அறிமுகம் போடுவோம்ல, அந்த மாதிரி நிறைய போட்டுருவோம். ஆர்டிஸ்ட் நிறைய நிறைய பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லிஸ்டா இருந்தா நான் படிச்சுட்டு போயிடுவேன். இல்லைன்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தரை சொன்னா கோச்சிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கு. 25th சார் கிறிஸ்மஸ். December 21st கிறிஸ்மஸ் அன்னைக்கு சிறை ரிலீஸ் ஆகுது. சந்தோஷமா ஃபேமிலியோட போய் பாருங்க. நாங்க ஒரு டீமா சந்தோஷமா நீங்க வந்து உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். படம் பார்த்தாச்சு, அந்த படம் பார்த்த ஒரு சந்தோஷத்துல பேசிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிறிஸ்மஸ் ப்ளீஸ் கோ என்ஜாய் சிறை. தேங்க்யூ. தேங்க்யூ. அப்படியே ஒரு போட்டோ